அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி சனிக்கிழமை யோவேல் தீர்க்கதரிசி புத்தகம் 3ஆவது அதிகாரம் 12 21 வசனங்கள். அது மிகச்சிறப்பாக 17 18வது வசனம். நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் என்றும் நான் உன் திருமடையாக சீயோனில் குடியிருக்கிறேன் என்று அப்போது நீங்கள் அறிவீர்கள். எருசலேம் தூயதாக இருக்கும், அந்நியர் இனிமேல் அதை கடந்து செல்ல மாட்டார்கள். அந்நாளில் மலைகள் இனிய புதிய ரசத்தை பொழியும், குன்றுகளிலிருந்து பால் வடிந்தோடும், யூதாவின் நீரோடையில் தண்ணீர் நிரம்பி வழியும், ஆண்டவருடைய இல்லத்திலும் நீரூற்று கிளம்பும். எனக்கு அருமையானவர்களே, இது ஆண்டவர் திருமலையாகிய சீயோனில் நம்மில் குடியிருக்கிறார். நம்மில் குடியிருக்கும் போது எருசலேம் தூயதாக இருக்கும். அந்நியர் என்றால் ஆண்டவரை தவிர யாரும் அந்நியர் தான். ஆண்டவர் நமக்குள் வாழ்வில் இணைந்திருப்பார், அவர் வாசம் செய்வார், மற்றையெல்லாம் கடந்து செல்லும். ஆண்டவருடைய இல்லத்தில் நீர் ஊற்றுண்டு, நம்முடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் ஆராய் பெருக்கெடுத்துவோம். அதுதான் ஆண்டவர் யோவான் 7:30-31 யார் என தாங்க என்னிடம் வரட்டும், என்னை வந்து குடிக்கட்டும், விசுவாசம் உள்ளோர் பருக போகும் தூய ஆவியாளரை குறித்து சொன்னார்கள். நம்முடைய உள்ளத்திலே ஜீவ தண்ணீர் இதோ குன்றுகளில் இருந்து பால் வடிந்தோடும், மலைகளில் புதிய ரசம் பொழியும், நீரோடைய தண்ணீர் நிரம்பி வழிவது மட்டுமல்ல, கப் ஓவர்ஃப்ளோஸ், அது மட்டுமல்ல, நீரூற்று ஒன்று கிளம்பும். உள்ளத்தில் ஜீவ தண்ணீர் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய உள்ளத்தில் செயல்படும் போது நாம் இறைவனுடைய ஆசிரியை பெற்று என்னுடைய நிறைவுக்குள் நாம் வழிநடத்தப்படுவோம். என்ன சொல்வது என்ன செய்வது என்பதை இதன் வழியாக நாம் பெற்று மகிழும். அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை தேற்றும்படி ஒப்பு கொடுப்போமா? எங்கள் நல்ல ஆண்டவரை, உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் ஆராய் பெருக்கெடுத்தும் போது இதுதான் நீர் வாக்களித்த ஆவியானவர். வருவரை நகரிலே தங்கியிருங்கள் என்று சொன்னீரே, நாங்கள் நம்பிக்கையோடு பெற்று மகிழ அருள் நல்ல ஆமென்.